ஹலோ பிஎம் சினிமா வியூவர்ஸ். நீங்க நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ் அண்ட் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. பட் அதுல பார்க்காத சில அண்டர்ரேட்டடான மூவிஸ் அண்ட் சீரிஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். தி டே ஆஃப் தி ஜாக்கல். இந்த சீரிஸோட இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோனன் பெனட். இந்த சீரிஸோட ஒன்லைன் என்னதுன்னா, ஒரு வெல் ட்ரெயின் அசாசின் வந்து நிறைய பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த மர்டர்ஸை தடுக்க வந்துட்டு MI6 ஏஜென்ட் ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அந்த ஏஜென்ட் வந்து நம்ம அசாசின்ஸை பிடிச்சாங்களா இல்ல அசாசின் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணாருங்கிறது தான் மொத்த சீரிஸோட கதையே. சீரிஸோட பாசிட்டிவ் பாயிண்ட் என்னதுன்னா, இந்த ஜாக்கல்ங்கிற கேரக்டர். இந்த கேரக்டர் பண்ண ஆர்டிஸ்ட் பேர் வந்து எட்டி ரெட்மைன். அவர் வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. பிளஸ் அந்த கேரக்டரோட ரைட்டிங் சூப்பரா இருக்கும். ஒரு அசாசின்ங்கிறவன் எப்படி கொலை பண்ணுவான், அந்த கொலை பண்ணிட்டு அவன் எப்படி எஸ்கேப் ஆவாங்கிற அந்த மேக்கிங், அதோட ஸ்டேஜிங் எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த சீரியஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ மூவியை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கும். எஸ், நம்ம கோப்ரா படத்துல வர விக்ரம் மாதிரியே இதுலயும் அவர் நிறைய கெட்டப் போட்டு தான் கொலை பண்ணுவாரு. பட் இந்த சீரிஸ் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுல MI6 ஆபீசரா பண்ண லெஷனா லிஞ்ச். இவங்க கேரக்டரை பார்க்கும்போது நமக்கு நம்புறதா இல்ல வெறுக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். பட் இவங்க அந்த அசாசின் பிடிக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வந்துட்டு கண்டிப்பா இவங்க பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த நம்ம சீட்டேஜுக்கு கொண்டு வரும். இந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம பிரேக்கிங் பேட்ல வர கைலர் கேரக்டர் மாதிரி பாக்குற எல்லாத்துக்குமே வெறுப்பு வரும். இந்த சீரிஸோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னதுன்னா, இதுல யார் ஹீரோ யார் வில்லன் நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கேரக்டர் ரைட்டிங், இந்த கேரக்டரும் கிரேவா இருக்கும், இந்த கேரக்டரும் கிரேவா இருக்கும். நம்ம இவன் ஜெயிப்பானா இவன் தோப்பானா இல்ல இவன் ஜெயிப்பானா யாருக்குமே நம்ம ரூட் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய பிளஸ்ஸா இந்த சீரிஸ் நான் பாக்குறேன். இந்த சீரிஸோட பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு எபிசோடும் 1 hour பக்கம் ரன் ஆகுது. சில சீக்வன்ஸ் என்னதான் பரபரப்பா நம்ம சீட்டேஜ்ல உட்கார்ந்து இருந்தாலுமே சில சீக்வன்ஸ் ரொம்ப டெட் ஸ்லோவா தான் போகும். அந்த அசாசின்ஸ்க்கு பேக் ஸ்டோரி வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் 18+ கண்டென்ட்டும் இருக்கும். பட் அதெல்லாம் இப்ப நம்ம ஊர் சினிமால வர அளவுக்கு தான் இருக்கும். பெரிய அளவுக்கு முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்காது. இந்த சீரியஸை வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. தமிழ் டப்பிங்கும் இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு இந்த சீரியஸ் உங்களுக்கு போர் அடிக்காது. அதே டைம் இது ஆகோ ஓவர் சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் ஒர்த்த வாட்சா தான் இருக்கும். இந்த சீரிஸோட போனஸ் இன்ஃபர்மேஷன் என்னதுன்னா, இது 1973 த டே ஆஃப் த ஜாக்கல்ங்கிற இதே பேர்ல எழுதின ஒரு நாவலை தழுவி தான் இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. பட் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சில விஷயம் அடாப்ட் பண்ணி மாத்தி எழுதியிருக்காங்க. கண்டிப்பா பார்க்கலாம். சோ ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பிகளுக்கு கண்டிப்பா இந்த சீரிஸ் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.